மாவீரம் என்றதை நான் ஏற்றுக்கொள்ளல. எவருமே மாவீரர்கள் இல்லை. இந்த மாதிரி தன்னுடைய வீட்டுல பலி கொடுத்தவன் மாவீரர்கள் ஆகினவன் சொல்லுவானா இந்த யுத்தத்தால நாங்கள் உச்சத்தை தொட்டம் என்று. பாஸ்கரனுக்கு உண்மையிலேயே இது குறித்த ஒரு விரிவான சிந்திக்கிற நாலேஜ் ஒன்று இல்லை. அர்ஜுனா ராமநாதன் போன்றவர்கள் நீங்க எவருமே பின்பற்றக்கூடாத உதாரணங்களாக தான் நான் சொல்லுவேன். வேலை வாய்ப்பை உருவாக்கினார்டா, வேலை வாய்ப்பு ஒரு உதவி அல்ல. இலங்கை மாதிரி நாட்டுல தான் நீங்கள் எத்தனை ஆயிரம் கோடி கொண்டாந்தாலும் இலகுவாக முதலிடலாம். 10-20 கோடி நீங்க முதலிட்டா கூட நீங்கள் இந்த காசு உங்களுக்கு எங்கிருந்து வந்தது என்பதை ஆணித்தரமாக காட்டவர். கரங்கள்ல இருக்கிறது ரத்தம் தோய்ந்த காசு. குசுனியில இருந்து வார காசு இல்ல, அந்த ரெஸ்டாரண்ட் ஓடுறது காசு அது வேற இடத்துல இருந்து வார காசு, அது சட்ட விரோதமாக உழைத்த காசுகள். கதறி அழுகிறான், இன்னும் கதறி அழுகின்றவர்களின் ஓலமே இங்க கேட்டு முடியல. ஏன்னா ராமநாதன் அர்ஜுனா மாதிரி ஒரு ஒரு பாராளுமன்றத்தில் கதைக்கல, ஒரு பரிந்துரையில நடக்கிற ஒரு வழக்கொண்டு டீடைல்ஸ் கூட அது மாதிரி பணக்க மாவீரம் என்ற கான்செப்ட், இந்த மாவீரர்கள் என்கின்ற அந்த 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 மாவீரம் என்றதை நான் ஏற்றுக்கொள்ளல. யுத்தத்தில் போராடுறவர்கள் எவருமே மாவீரர்கள் இல்லை. அங்க ஒரு யுத்தங்கள்ல வெற்றி என்றதே இல்லை, அது தோல்விதான். சரி, வெண்டவன் இல்லை, அங்க எந்த யுத்தங்கள்லையும் இல்லை. ஆனாலும் கூட நான் ஏற்றுக்கொள்ளல. ஆனால் ஒரு கதைக்கு இந்த மாதிரி தன்னுடைய வீட்டுல பலி கொடுத்தவன் மாவீரர்கள் ஆகினவன் சொல்லுவானா இந்த யுத்தத்தால நாங்கள் உச்சத்தை தொட்டம் என்று, என்னுடைய இனம் உச்சத்தை தொட்டது என்று சொல்லுவாங்க. சொல்ல மாட்டானே. சோ பாஸ்கரன் கந்தையாவை எங்க நாங்க விமர்சிக்கிறோம் என்றால், நான் விமர்சிக்கிறேன் எங்க என்றால் பாஸ்கரன் கந்தையாவை அல்ல, இவருடைய வியாபார வணிக வர்த்தகத்தை எங்க நாங்க விமர்சிக்கிறோம் என்றால், இவருடைய கருத்துக்களை எங்க விமர்சிக்கிறோம் என்றால், இவர் மாதிரி குட்டி முதலாளிகள் இந்த யுத்தங்களால் உருவாகினார்கள். சோ அவர்கள் இந்த யுத்தங்களை போற்றுவார்கள். சோ இந்த யுத்தத்துக்கு பின்னால் இருக்கிற இந்த பிளாக் எக்கானமியை தான் அவர் சொல்றார், நாங்க உச்சத்துக்கு சென்றோம். இப்ப ஒரு மனிதர் உச்சத்துக்கு செல்ல வேண்டியது யுத்தங்களால இல்லை, ஆயுதங்களால இல்லை, தன்னுடைய திறமையால், தன்னுடைய முயற்சியால், தன்னுடைய தொழில் முனைவால். சரி, அப்ப இந்த மாதிரியான கருத்துகள் பாஸ்கரனுக்கான கருத்துக்களை பார்த்தா பாஸ்கரனுக்கு உண்மையிலேயே இது குறித்த ஒரு விரிவான சிந்திக்கிற நாலேஜ் ஒன்று இல்லை. அவருடைய கருத்துக்கள் எல்லாமே இந்த மாதிரி மிக மலினமான, மிக இலகுவில தர்க்க ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களா இருக்கு. இன்னொன்று இன்றைக்கு பாஸ்கரன், அர்ஜுனா ராமநாதன் போன்றவர்கள் நீங்க எவருமே பின்பற்றக்கூடாத உதாரணங்களாக தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம் என்றால், இவர்கள் இந்த இளைஞர்களுக்கு, முக்கியமாக தமிழர்களுக்கு கொடுக்கிற முன் உதாரணம் என்னன்னா பாருங்க. நான் அந்த முதல் சொன்ன மாதிரி செப்பரேட் த இஷ்யூ ஃப்ரம் த ஹியூமன். எப்பவுமே நாங்க திருப்பி சொல்றோம், அந்த இஷ்யூவோடு, ஒரு பிரச்சனை இருந்த அந்த கருத்தோடு, அந்த ஒப்பீனியனோட அதை நீங்க தர்க்க ரீதியாக வீழ்த்துறதுக்கு, வாத விவாதம் செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. அது அதனுடன் முரண்படுங்க. இப்ப the purpose of education, high result of education is tolerance. சரியா? உண்மையிலேயே ஒரு கல்வி ஒரு மனிதனுக்கு வழங்கக்கூடிய உயரிய அறிவு என்னண்டா சகிப்புத்தன்மை. சக மனிதனுடைய கருத்தை கோபப்படாம கேட்கறதுக்கான சகிப்புத்தன்மையை தான் கல்வி தொடர்ச்சியாக கற்றுக் கொடுக்குது. இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் பாசிங் த எக்ஸாமினேஷன்ஸ். எக்ஸாமுல பாஸ் பண்றவர்களுக்கு விஸ்டமுக்கும், அது அறிவு ஞானம் என்று சொல்றதுக்கும் தொடர்பு இல்லை. இது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் தான் நாலேஜாக மாறுது. அந்த நாலேஜ் தான் விஸ்டமாக மாறுறது. இன்ஃபர்மேஷன் வேற, நாலேஜ் வேற, விஸ்டம் வேற. ரைட், ஓகே. அப்ப இப்ப பாஸ்கரன் கந்தையா போன்ற குட்டி முதலாளிகள் யுத்தங்களால் உருவாக்கப்படுவார்கள், அவர்கள் உருவாகுவார்கள். அது நிறைய உலகளாவிய. அப்ப உருவாக்கல இவங்க என்ன செய்வாங்க, இவங்களுக்கு கிடைக்கிற அந்த அதீத காசை இந்த மாதிரி கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப பல பேர் சொல்றது இப்ப பாஸ்கரன் சம்பந்தமா இன்னொன்று சொல்றது, அவர் முதலிட்டார், வேலை வாய்ப்பை உருவாக்கினார்டா,
வேலை வாய்ப்பு ஒரு உதவி அல்ல. வேலை வாய்ப்பை உருவாக்குறது வேலை பெறுநருக்கு மட்டுமான ஒரு விஷயம் இல்லை. அந்த வேலை அவர் 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 போடுற முதலுக்கு அவருக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்கள் தேவை. அது இருவழி பொருளாதார பகிர்வு, ஒரு வழி அல்ல. ஒரு ஆள் வேலை தேடுகின்றார், அவருக்கு ஒரு நிறுவனம் வேலை வழங்குது, அங்க 2 பேரும் தான் பயனடைகின்றார். அந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு ஆட்கள் தேவை, இந்த முதலாளி போடுற முதலுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் தேவை. சோ அந்த ஆளுக்கு அவருடைய வேலைக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் தேவை. அது 2ம் பரிமாறப்படுது. ஆனா எங்களை போல 3ஆம் உலக நாடுகள்ல உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குதான்னு பார்த்தா, பாஸ்கரன் கந்தையா ஐரோப்பிய நாடுகள்ல இருந்தபடி அவருக்கு தெரியும். ஐரோப்பிய நாடுகள்ல இந்த தொழிலாளர் சார் நலன்கள் எவ்வளவு உயர்ந்தபட்சம் இருக்குது, என்ன மாதிரி அங்க சம்பளம் கொடுக்கப்படுகிறது, மனத்தியாலத்துக்கு என்ன மாதிரி கால்குலேட் பண்ணப்படுகிறது, தொழிலாளர் நலத்திட்டங்கள் என்ன மாதிரி அங்க மானிட்டர் பண்ணப்படுகிறது, கண்காணிக்கப்படுகிறது. சரி, அப்ப அவ்வாறு அந்த உயர்ந்தபட்ச ஐரோப்பிய நாட்டில் வாழ்ந்த ஒரு முதலாளி அங்கு தொழிலாளர்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதோ அதெல்லாம் அவர் இங்கு வந்து தொடங்குற ஒரு நிறுவனத்தில் தான் புதிதாக அறிமுகப்படுத்தி இருக்கின்றாரா? ஒரு மாடல். இப்ப நான் தொழில் செய்கிறது சரி, நான் இன்வெஸ்ட் பண்றது சரி, ஆனால் நான் என்ன சொல்றேன், நான் ஒரு வித்தியாசமான ஆளுன்னு சொல்றேன், நான் ஒரு தலைவன் என்று என்ன சொல்றேன், நான் இங்க முதலிடுறேன், நான் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குறேன், பாவம் என்று சொல்றேன். ஐயோ என்னுடைய சனம் பாவம், என்னுடைய சனம் கஷ்டப்படுது என்று சொல்றேன். நான் பல பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குறேன், அதுகள் போய் வீட்டுல சாப்பிடுது, என்னுடைய வேலை செய்யறாக்கள் என்னுடைய உறவினர்கள் போன்றவர்கள் எல்லாம் நான் சொல்றேன். அப்ப நான் ஏற்கனவே இங்க இருக்கிற சுரண்டல் முறைய பாவிக்கிறேனா? என்னுடைய பண்ணையில வேலை செய்யறவனுக்கு 20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேனா, அல்லது ஒரு ஐரோப்பிய தேசத்துல மாதிரி கணக்குறேனா? இங்க வாழ்க்கை எவ்வளவு என்ன மாதிரி, இந்த 20,000 ரூபாயில உனக்கு வாழ முடியுமா, பெனிஃபிட்ஸ் என்ன, டைம் என்ன, 8 மணித்தியாலம் வேலை பண்றேனா, அந்த இதெல்லாம் சரியா கடைபிடிக்கிறேனா என்றதுதான் என்னுடைய. அப்பதான் நான் ஒரு முன்மாதிரியான தலைவனா இருப்பனே தவிர மற்ற எல்லா நிறுவனங்களும், எல்லா முதலாளித்துவ நிறுவனங்களும் என்ன மாதிரி உழைப்பை சுரண்டுகிறதோ அதே சுரண்டல் வியாபாரத்தை, வணிகம் அல்ல, வணிகம் வேற வியாபாரம் வேற, வியாபாரம் வேற அந்த வியாபாரத்தை நான் செய்து கொண்டு நான் எப்படி முன்மாதிரியாக நடக்கணும்னு சொல்லல. சரி, இது 2வது. இது மற்றது, நான் ஒரு முதல் இப்ப சொல்லுமே, அவர் இங்க தொடங்கிட்டார் இலங்கையில், யாழ்ப்பாணத்தில். இலங்கை மாதிரி நாட்டுல தான் நீங்கள் எத்தனை ஆயிரம் கோடி கொண்டாந்தாலும் இலகுவாக முதலிடலாம். என்ன பெரிய கேள்விகள் இங்க இல்ல. கேள்விகள் வந்தாலும் சிம்பிளா நீங்க காசை கொடுத்து அதெல்லாம் மூடிட்டு நீங்க செஞ்சு கொண்டு போகலாம். இதே நீங்கள் வேறொரு ஐரோப்பிய நாட்டுக்குள்ள போய் நீங்க ஆயிரக்கணக்கான கோடிகள் இல்ல, ஒரு 10-20 கோடி நீங்க முதலிட்டா கூட நீங்கள் இந்த காசு உங்களுக்கு எங்கிருந்து வந்தது என்பதை ஆணித்தரமாக காட்ட வேண்டும். உங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம், இவ்வளவு காசு உங்களுக்கு எங்க இருந்து வந்தது என்பது அந்த நாடுகள்ல நீங்க காட்ட வேண்டும். என்ன காரணம் என்றால், இன்றைக்கு அதை நான் சொன்னேன், யுத்தங்களுக்கு பின்னால் இருக்கிற கருப்பு பொருளாதாரம், அது ஒரு பிளட் மணி. யுத்தத்துல உழைக்கிறவர்கள் சகல பேரும் சட்டங்கள்ல மாட்டுப்படாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய கரங்கள்ல இருக்கிறது ரத்தம் தோய்ந்த காசுகள், ட்ரக்ஸ், ஆயுதம், இது இந்த என்ன போதைப் பொருள், ஆயுதம், பயங்கரவாதம், இதெல்லாம் ஒன்று பின்னி பிணைஞ்சு, விபச்சாரம், வறுமை, இதெல்லாம் பின்னி பிணைஞ்சு இந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற, இந்த சிஸ்டத்துக்கு தேவையாக இந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற பின்னி பிணைஞ்ச விஷயங்கள். சரி, அப்ப இதுகள் ஊடாக இப்ப நீங்க ஒரு பெரிய பெரிய என்ன அந்த ரொபின் ஹூட் பாணியில நான் பிடிபடாம களவெடுத்து கொண்டு ஏழை மக்களுக்கு கொடுத்தா அப்ப நான் சரியாயிடுவேனா என்ற மாதிரி என்கின்ற கேள்விகள் இருக்குது. ஆகவே அந்த கருத்தையும் பொது வழியில தெரிவிக்கிறார்கள், வடிவா தெரிஞ்சு கொள்ளுங்க. பாஸ்கரன் கந்தையா போன்ற பலர் இங்க முதலிடுறதுக்கு முதலீட்டாளர்கள் இருக்கின்றார்கள், முதலிட்டவர்கள் இருக்கின்றார்கள், திரும்பி போனவர்கள் இருக்கின்றார்கள், முதலிடாமல். ஏன்னா இங்க இருக்கிற இந்த சிஸ்டத்தில் இந்த கமிஷன் கொடுக்கிற, இந்த லஞ்சம் கொடுக்கிற ஊழல் மோசடிகள் மட்டுமல்லாது அவர்கள் கொண்டு வர காசு, அந்த காசு சோர்ஸ் என்னென்ன, அந்த காசு இவ்வளவு ஒரு
காசவைக்கு வந்தது. அது காட்ட முடியாமல் திரும்பி போனார்கள் இருக்கின்றார்கள். கருப்பு பணத்தை வெள்ளை ஆக்குறதுக்கு வியாபாரங்கள் செய்கிறார்கள் இருக்காங்க. முக்கியமா இந்த ரெஸ்டாரண்ட் பிசினஸ் இருக்கு தானே, இங்க மட்டும் இல்லை, உலகளாவிய ரீதியில் அது ஒரு தியரியே இருக்கு. ரெஸ்டாரண்ட் பிசினஸ் கருப்பை வெள்ளை ஆக்குறதுக்கு பல பேர் செய்யற வியாபாரம் பாருங்க. நிறைய இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் ஈயடிச்சு கொண்டிருப்பாங்க, சனமே இருக்காது. ஆனா அது தொடர்ச்சியா ஓடிக்கொண்டு ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டே இருக்கும். ஏனென்றா அந்த மணி, அதை ரன் பண்றதுக்கான மணி டஸ் நாட் ஜெனரேட் ஃப்ரம் த கிச்சன். அது குசுனியில இருந்து வார காசு இல்லை, அந்த ரெஸ்டாரண்ட் ஓடுறது காசு அது வேற இடத்துல இருந்து வார காசு, அது சட்ட விரோதமாக உழைத்த காசுகள், கணக்கு காட்ட முடியாத காசு. ஆகவே அந்த காசு வெள்ளையாக்குறதுக்காக இந்த வியாபாரங்கள் முதலீடுகளை பல நாடுகள் ஐரோப்பிய நாடுகளில் கூட நாங்க பார்த்திருக்கிறோம். அதனால இதனால நான் பாஸ்கரன் கந்தையா இவ்வாறு தான் இதை செஞ்சு கொண்டு வந்திருக்காருன்னு சொல்ல வரல. ஆனா சொல்ல வாரது என்னண்டா, முக்கியமாக இங்க பாயிண்ட் என்னண்டா, இந்த இவியல் வெளியிடுற கருத்துகள், பாஸ்கரன் கந்தையாவாகட்டும், அவருக்கு எதிராக கொடி பிடிக்கிற அர்ஜுனா ராமநாதன் ஆகட்டும், இவர்களிடமிருந்து இப்ப இவர்களை விமர்சிக்கிறதுக்கு நான் வரல, இவர்களுடைய கருத்துகள்ல இருந்து இந்த எங்களுடைய நாங்க அக்கறைப்படுற இந்த இளைஞர் சமுதாயம், தமிழர்கள் சமுதாயம் முக்கியமாக இவர்களிடமிருந்து நீங்கள் எதுவுமே கற்றுக்கொள்ள முடியாது. காரணம் இவங்களோட அரசியலும் இவர்களுடைய கருத்துகளும் ரொம்ப அபியூசிவான, இவர்களுக்கு கருத்தை தனியா பிரிச்சு வாத விவாதம் செய்யற அளவுக்கு இவர்களிடம் சரக்கு இருப்பதாக எங்களுக்கு தெரியல. ரைட்டா? இவர்கள் பொது வழியில விடுற இதுதான். இப்ப நான் சொன்ன, இப்ப ஆயுத போராட்டத்தின் ஊடாக உச்சத்தை தொட்ட இனம்டா, கணக்கெடுத்து பாருங்க எத்தனை பேர் உச்சத்தை தொட்டிருக்கிறார்கள் என்று. இந்த ஒரு கருப்பு பொருளாதாரத்தை இந்த யுத்தத்தின் ஊடாக நல்லா வந்ததைத்தான் அவர் சொல்றேன். அப்ப அவருக்கு பொருளாதாரத்தின் விஷயம், பொருளாதாரமே சரியா தெரியல. இது பொருளாதாரம் இல்லை, இது பிளாக் எக்கானமி. ரெண்டாவது, அவ்வாறு கிடைக்கிற காசுகள் ஊடாக இப்ப ஐபிசி என்ன செய்யுது? ஐபிசி ஊடாக பாஸ்கரன் என்ன செய்கின்றார்? ஐபிசி என்ன பற்றியே ஒரு 30 நிமிஷம் அபியூசிவான முழுக்க அருண் சித்தார்த் என்கின்ற ஒரு தனிநபரை பற்றி ஒரு ஊடகம் மிகுந்த ஆபாசமான ஒரு காணொலி ஒளிபரப்பு. இப்ப என்னை விமர்சிக்க வேண்டும் எவ்வாறு என்றால், நான் சொல்கின்ற கருத்துக்கள் எந்த ஒப்பீனியனோடு, சரியா, அதை ஃபேக்சுவலா விவாதம் செய்ய தெரிஞ்சிருக்கணும். அதல்ல ஐபிசி கற்றுக் கொடுக்கிறது. ஐபிசி கற்றுக் கொடுக்கின்ற ஊடக நெறி என்றது நீங்க ஐபிசி ஊடாக எந்த ஊடக நெறியையும் நீங்க கற்றுக்கொள்ள முடியாது. அப்ப உண்மையிலேயே பாஸ்கரன் கந்தையா ஒரு ஜேர்னலிஸ்ட் இல்லையே, ஏன்னா அவர் ஒரு வியாபாரி, அவர் ஒரு வணிகம். ஆனா அவரால் நடத்தப்படுற அவருடைய அந்த செய்தி சேவைகள் என்ன செய்யுது என்றதை நீங்க ஆழமா உன்னிப்பா பார்த்தா, அது ஒரு ஆக்கள் மீது சேர் அடிக்கிற ஒரு விஷயத்தை தான் அவ செய்யற. அப்ப ஆக்கள் சொல்ற கருத்து அருண் சித்தார்த் சொல்றாருன்னா, இப்ப இப்படித்தான், இதுதான் பொருளாதாரம், ஆயுத போராட்டத்தால இந்த இனம் உச்சத்தை தொடல்ல, ஆயுத போராட்டத்தால ஒரு குறிப்பிட்ட சில பேர் நன்மை அடைந்தார்கள். அந்த ஆயுதத்துக்கு பின்னால் இருக்கிற, அந்த யுத்தத்துக்கு பின்னால் இருக்கிற பொருளாதாரத்தால அந்த ஆயுத வியாபாரிகள், அது தொடர்பாக இருக்கிற அந்த யுத்த தொடர்பாக இருக்கிற வியாபாரங்களூடாக நன்மை அடைந்தார்கள் எண்ணங்கள்ல. இப்ப அருண் சித்தார்த் சொன்ன இந்த கருத்து பில, இதுக்கு காரணம் இதுதான் என்று சொல்லி அவர்கள் ஒரு வீடியோ கிளிப்பை செய்யலாம். அப்படி இல்லாம இவர்கள் என்ன செய்யறா, இப்ப ஆக்கள் இப்ப என்ன, அருண் சித்தார்த் இப்படி, அருண் சித்தார்த் ராணுவத்தோட வேலை செய்தார், அருண் சித்தார்த் ஒரு பொம்பளையிட்ட அடி வேண்டினார், அருண் சித்தார்த் அப்படி செஞ்சார், அருண் சித்தார்த் இப்படி செஞ்சார், இவர் கஞ்சா கடத்தினார், இவர் போதை வச்சு செஞ்சார், இவர் எந்த விதமான அது இப்ப ஒரு குற்றஞ்சாட்டுக்குள்ள கூட அந்த குற்றச்சாட்டு ஒரு மனிதரை அபியூசிவ் பண்றதுக்கு கூட கட்டித்தனம் இல்லை. அபியூஸ் பண்ணக்கு என்ன செய்யணும், அதுக்கான ஆதாரங்களை திரட்டி கொண்டு, இந்த இருக்குது ஆதாரம், இந்த இருக்குது இவர் மேல இருக்கிற வழக்கு, இந்த இருக்குது இவரை இந்த நீதிமன்றம் இன்னும் இப்படி சொல்லி இருக்குது குற்றவாளி என்று, அது ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் சொல்லலாம். அப்படியும் இல்லை. சோ இவரும் சரி, அர்ஜுனா ராமநாதனும் சரி, தமிழ் மக்கள் பின்பற்றுவதற்கு உகந்தவர்கள் அல்ல. அவர் காசு கொண்டு வந்தார், ரீச் ஆக தொடங்கினார், வேலை வாய்ப்பு கொடுத்தாருண்டா, அவர் தொடங்கினது
அவருக்கு வேற எந்த நாடுகள்லையும் போய் இவ்வளவு இலகுவாக தொடங்க முடியாத ஒன்று. இங்க தொடங்கினா இங்க இலகுவா தொடங்கலாம். அதனூடாக வேலை வாய்ப்பு உருவாக்குறார். அவருக்கு வேலைக்கு ஆக்கள் தேவை. அவர் வேலை வாய்ப்பை உருவாக்கினார், ரைட். இங்க எவரும் கொடுக்காத சம்பளத்தை அவர் கொடுக்கிறார், எவரும் கொடுக்காத பெனிஃபிட்ஸ். தொழிலாளர்களுக்கு இவ்வளவு அவர் பெனிஃபிட் கொடுக்கிறார். 8 மணித்தியாலம் தான் வேலை வாங்குறார், அதுக்கு மேல அவர் ஓவர் டைம் கொடுக்கிறார், 1 மணித்தியாலத்துக்கு இவ்வளவு கொடுக்கிறார், மெடிக்கல் லீவ் இவ்வளவு கொடுக்கிறார். இது ஒரு முன்மாதிரியாக இயங்குகிறது என்று சொன்னால் ஓரளவுக்கு நாங்க அதை ஏற்றுக்கொள்ளலாம், ரைட், ஓகே. அப்படி இல்லாம அவர் 20,000 ரூபாய் காசு தான் கொடுக்கிறார், 12 மணித்தியாலம் வேலை வேண்டாருண்டா அங்க அது ஒரு சுரண்டலே தவிர அங்க அவர் வேலை வாய்ப்பு கொடுக்கவோ இந்த சமூகத்தின் என்ன வர்க்கங்களை சமப்படுத்தவோ முயற்சி செய்யல. இதுக்கு சொல்றது அண்டானியோ கிராம்ஷிட மொழியில ஹெஜமனியன். இந்த மாதிரி முதலாளித்துவம் இந்த மாதிரி ஆக்களை கட்டம் இந்த மாதிரியே செஞ்சு கொண்டிருக்கும். இது ஒரு உழைப்பு சுரண்டல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த உழைப்பு சுரண்டலுக்கு ஏற்ற மாதிரி தான் தங்களுக்காக ஊடக நிறுவனங்கள் தங்களுடைய அந்த இப்ப நான் சொன்ன இந்த மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியாத முட்டாள்தனமான கருத்துக்களை மக்கள் மயப்படுத்த. என்ன முட்டாள்தனமான கருத்து? இந்த ஆயுத போராட்டத்தால இந்த இனம் உச்சத்தை போனது. யார் ஐயா உச்சத்துக்கு போனது? அவனவன் அழுகிறான், கதறி அழுகிறான். இன்னும் கதறி அழுகின்றவர்களின் ஓலமே இங்க கேட்டு முடியல. ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் உள்ளுக்கு இருக்க ட்ரூமா தெரியுமா? ட்ரூமடைஸ் ஆயினும் சொசைட்டி. PTSD என்று மிகப்பெரிய நோயோட இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கு. போஸ்ட் வார் ட்ரூமட்டிக் சிம்டம் என்று எவனுக்குமே தெரியும். யுத்தங்கள் நடந்த பிரதேசங்கள்ல பல்லாண்டு காலமாக யுத்தத்துக்கு பிந்திய கவுன்சிலிங், சைக்கோசோஷியல் ப்ரோக்ராம், மன ஆட்டுப்படுத்தல்கள் நடக்குது. இன்னும் ஜெர்மனியில நடக்குது. 2ஆம் உலக போர்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் நடக்குது. ஜெர்மனியில் 30 வருடங்கள் யுத்தம் நடந்த இடத்துல 60 வருடங்கள் செய்ய வேண்டிய வேலை இருக்குது. மனம் ஆற்றுப்படுத்துறது, ட்ரூமடைஸ் ஆயினும் காயப்பட்ட மனங்கள் இருக்கு, புண்பட்ட மனங்கள் இருக்கு. எங்களுக்கெல்லாம் அந்த நோய் இருக்கு. நாங்க PTSD அஃபெக்டட், ரைட். அதனாலதான் எங்களுக்கு சில நேரங்கள்ல தாங்க முடியாமல் இருக்கு இந்த மாதிரி முட்டாள்தனமான பைத்தியக்காரத்தனங்களை. சரி, இது மாதிரி தான். இது மாதிரி அந்த என்ன ராமநாதன் அர்ஜுனா மாதிரி ஒரு பாராளுமன்றத்தில் கதைக்கல ஒரு பரிந்துரையில நடக்கிற ஒரு வழக்கொண்ட டீடைல்ஸ் கூட அது மாதிரி கணக்க சொல்லலாம். அந்த நபர் கதைக்கிற விஷயங்கள் இது. அதான் நான் சொல்றேன், நீங்க தமிழ் மக்களோ அல்லது இளைஞர் சமூகமோ இவர்களிடமிருந்து நீங்க எத்தையுமே கற்றுக்கொள்ள மாட்டீங்க. இவர்களுக்கு முதல்ல வாத விவாதம் செய்யவே தெரியாது. நாலேஜ் என்றா என்னன்னு தெரியாது. டிஸ்அக்ரிமெண்ட் என்னன்னு தெரியாது. அக்ரி டு டிஸ்அக்ரி என்னன்னு தெரியாது. இப்ப நான் இப்ப சொல்ற இந்த கருத்தெல்லாம் இருக்குதானே, இது எல்லாத்தையும் என்னுடைய மனைவியை சில நேரம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், என்னுடைய குழந்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், என்னுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், என்னுடைய அம்மா ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், என்னுடைய பெற்றோர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கான உரிமை அவைக்கு இருக்குது. சில விஷயத்தை ஏற்றுக்கொள்ளலாம், சில விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், சில விஷயத்தோட முரண்படலாம். சரி, ஆகவே நாங்க சொல்ற எல்லாம் சக மனிதன் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் என்று நினைக்கிறது தான் அந்த பாசிச மனப்பான்மை. அந்த பாசிச மனப்பான்மையை தான் இவர்கள் இந்த சமூகத்தில் தொடர்ந்து மாறி மாறி விதைக்கின்றார்கள். அந்த பாசிச மனப்பான்மையில இருக்கிற வடிவாத்தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் அர்ஜுனா ராமநாதனுக்கும் சுமூகமாக வாத விவாதம் செய்ய தெரியாமல் இருக்கு. ஒரு ஆள் அடிக்கிறதுக்கு எழும்புகிறார்கள். ஒரு ஆளுடைய தாயை இன்னொருவருடைய 2 பேரும் தங்களுடைய தாய்கள் தங்களுடைய அந்நியர்களை பொது வழியில அபியூசிவாக தூசணத்தால கதைக்க வேண்டிய நிலைமை வருது. ஸ்ரீதரனுக்கும் அர்ஜுனா ராமநாதனுக்கும் ஒரு இஷ்யூவை எடுத்து டிபேட் பண்ண முடியாமல் இருக்கு. சந்திரசேகரனுக்கும் அர்ஜுனா ராமநாதனுக்கும் ஒரு விஷயத்தை கோபப்படாம பேச முடியாமல் இருக்கு. சோ நீங்க யார்கிட்ட இவர்கள் முதல்ல அந்த என்ன சொல்றது, the purpose of education is to teach you to listen almost anything without losing your temper. இதுதான் எஜுகேஷன் முக்கியமான விஷயம். சோ நீங்க இவர்களிடமிருந்து எதுவும் கற்றுக்கொள்ள மாட்டீர்கள். இவர்களை பின்பற்றவும் இவர்களை நீங்க பின்பற்றதாலையும் எந்த பிரயோசனமும் இல்லை. தமிழ் மக்கள் யோசிக்க வேணும். ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னார், தமிழ் பீப்புள்
டிசர்வ் பெட்டர் ரெப்ரசன்டேஷன் என்று. தமிழ் மக்கள் சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த பாராளுமன்றத்துக்கு அனுப்புறதுக்கு யோசிக்கணும்ன்றது ஒரு சிங்கள பெண் உறுப்பினர் சொன்னார், ஒரு புதிய என்பிபியில வந்து. ஸோ இந்த அரசியலுக்கு வர இருக்கிற ஆக்கள் முதல்ல பாஸ்கரன் கந்தையா போன்றவர்கள் அல்லது அர்ஜுனா ராமநாதன் ஒரு குருட்டுலாக்கில் வந்ததுக்கு அர்ஜுனா ராமநாதன் போல நாங்களும் வரலாம் என்று நினைக்கிறார்கள், இல்ல நீதிபதி இளஞ்செழியன் ஆகட்டும், யாருக்காவது இருந்தா முதல்ல வந்து இந்த சமூகத்துக்கு யுத்தத்துக்கு பிந்திய இருக்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்றதை அடையாளப்படுத்துங்க. இந்த சமூகத்தை இன்னுமே பாசிசத்தை நீங்க உங்களுக்கு வாக்குகள் பெறறதுக்காக பாசிச சித்தாந்தத்துக்கு புகழ் பாடி இந்த சமூகத்தை மீண்டும் வன்முறை, அதாவது இந்த சமூகம் இன்றைக்கு ஏன் இவ்வாறு ஆரோக்கியமாக வாத விவாதம் செய்ய முடியாமல் இருக்குதென்றால் இந்த தலைமைத்துவத்துக்கு அடிபட்டு வாராக்கள் இருக்கிறாங்க தானே. இவர்கள் இந்த சமூகத்தை அந்த 50 வருஷம் எவ்வாறு செல்வநாயகமும் ஜிஜி பொன்னம்பலமும் ஏனைய அரசியல் தலைவர்களும் இழுத்து கொண்டு வந்தார்களோ, பிரபாகரன் உட்பட, அதேதான் தங்களுடைய லேசுக்கு இதை செஞ்சா எங்களுக்கு வாக்கு வரும் என்றதுக்காக அதே விஷயத்தை தான் தொடர்ச்சியாக செய்யறதுக்கு முயற்சி செய்கிறார்களே தவிர இந்த சமூகத்துக்கு தேவையானது கொடுக்கறதுக்கு